நாட்டுக்கோழி கிரேவி செய்ய போகிறோம். எல்லோரும் வாங்க சாப்பிட. அருகலை பாரு, கத்தி வீட்டில் வச்சுருக்கேன். இப்போ சரி கல்யாணம் இதில் போட்டு இங்கே வாங்க. இதுவே 5-6 பொட்டி நாங்கள் மசாலா எல்லாம் ரெடி பண்ணி இது வச்சுக்கிறோம். இது சீரகம், இது மிளகாத்தூள், இது மல்லித்தூள், இது மஞ்சத்தூள், இது மிளகுத்தூள். இத்தனை தூளும் சேர்த்து போடுவோம். பட்டை கிராம்பு அதுவும் போடுவோம். முணுக்கியும் சீரகம் மிளகு முழுசாக முணுக்கியும் இதையும் சேர்த்து இது 2 மடங்கு இது 1 மடங்கு போட்டு மிக்சியில் அரைச்சி குறன்னா அதையும் தூவுவோம். கிரவிக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இதையும் போடுவோம். ரொம்ப நிறைய நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஏலக்காய், இது பட்டை கிராம்பு, சின்ன வெங்காயம், மிளகா பொடி, கல்லுப்பு வெறும் அரைச்ச சீரக பொடி, இது தனியா பொடி. இந்த பொடி இது சீரகம் பாதி, சீரகம் 2 பங்கு, மிளகு 1 பங்கு. இந்த தூள் அரைச்சது தூள் இப்போத்தே பண்ணது. உருண்டை இருக்குல்ல, ராமநாட்டு மிளகா அவ்வளோ இதாக இருக்காது. இந்த மிளகா நீட்டு மிளகா மோசமாக, ஆந்திரா மிளகா மோசமான சொல்லுவாங்க. சீராக வரைச்சி கொதிக்குது. போதும் இந்த கொதியில் இருக்கட்டும். கரெக்டாக நான் வரேன். குழம்பு ஊற்றக்கூடாது, கறியத்தை ஊற்ற. கறியை போடுங்க. மெதுவாக சாப்பிட்டுக்கலாம். சோறு விட்ட வருவலாம் தின்னுங்க. நல்லா இருக்கு, சூப்பராக அமைஞ்சிருக்கு. நல்ல டேஸ்ட் வரும், நல்ல டேஸ்ட்டு, நல்லா இருக்கு. எல்லாம் சேர்ந்து அமைஞ்சிருக்கு. வறுத்த முட்டை ரொம்ப நல்லா இருக்கு. வறுத்த முட்டை ரொம்ப நல்லா இருக்கு. ஓனியன் நல்லா வெந்திருக்கு. நல்லா மசாலா செஞ்சு